உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க பண்ணதெல்லாம் நான் ஏதாவது சொன்னு வச்சுக்கேன், ஆறிடுவீங்க நீங்க எங்கேயே. ஏய், இப்ப என்ன பண்ணுவ? மிஞ்சி போனா நம்ம கல்யாணத்தை பத்தி சொல்லுவ, அதானே? சாமடி, நெசமாவே நீ தைரியசாலி தாண்டி. இந்த சேர்த்து வச்சு உண்டியில உடைச்ச மாதிரி பட்டுன்னு உண்மையை போட்டு உடைச்சிட்ட பாத்தியா? நீங்க இந்த மாதிரி உண்மையை சொல்லணுங்கிறதுக்காகவே, உன் வாயால இந்த உண்மையை ஒத்துக்கணுங்கிறதுக்காகவே நான் யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லாம இருந்தேன். என்னண்ணா சொல்றீங்க? ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அட ஆமாமா, இவதான் என் பொண்டாட்டி. வாட்? இது இப்ப நடந்தது முத்துப்பாண்டி? அது இருக்குமா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. இதோ நிக்கிறான் பாரு என் மாமங்காரன். இவனும் இவன் பொண்ணும் சேர்ந்து எங்க மதுரையில வந்து தங்கியிருந்தாங்க. தங்கிட்டு ரொம்ப நல்லவன் மாதிரி என்னையும் என் குடும்பத்தை ஏமாத்திட்டு என்கிட்ட இருந்து ஒரு 16 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டாங்க. என்ன சொல்றீங்க மச்சான்? 16 கோடி ரூபாய் பணத்தை இவங்க 2 பேரும் தூக்கிட்டு போயிட்டாங்களா? ஆமா மாப்ள. இதோ பாருங்க, இதுங்க 2 சாதாரண ஆளுங்கல்ல, மகா திருடங்க இவங்க 2 பேரும். கொஞ்சம் விட்டோன்னு வைங்க, கட்டின கோவணத்தை கூட உருவிட்டு ஓடிடுவாங்க. இருங்க ஒரு நிமிஷம். பாருங்க, இதுதான் எனக்கு அவளுக்கு நடந்த கல்யாணத்துக்கு ஆதாரம். நீ இந்த அளவுக்கு மோசமா இருப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மனோ. கொஞ்சம் கூட மனசுல பயம் இல்லாம இவ்வளவு பெரிய பிராடத்தனத்தை பண்ணியிருக்க. இதெல்லாம் உனக்கு தப்பாவே தெரியலையா? தெரியல எழில், எனக்கு எதுவுமே தப்பா தெரியல. எல்லாம் உனக்காக, உன்னோட வாழணும் தான் நினைச்சேன். அதுக்காக தான் இவ்வளவையும் பண்ண. தேவைப்பட்டா இதுக்கு மேலையும் பண்ணுவேன். சபாஷ் சபாஷ். தப்பு செஞ்சு இத்தனை பேர் முன்னாடி மாட்டிக்கிட்டோன்ற உறுத்தல் கொஞ்சம் கூட இல்லாம பெரிய தியாகி மாதிரி பேசிட்டு இருக்க. நீ இவ்வளவு மோசமானவன் எனக்கு தெரியாம போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா உன்னை இந்த வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்க மாட்டேன். கொஞ்சம் கூட நாக்கு கூசாம அடுத்தவ புருஷன் கூட வாழணும்னு ஆசைப்படுறியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்கிட்ட பேசுறதே மகா பாவம். முதல்ல வெளியே போடி, வெளியே போ. கனகவல்லி, டாய், என் பேரை சொன்ன செருப்பு பிஞ்சிரும். பெத்த பொண்ண வச்சு பணம் பார்க்கணும்னு பாக்குறீங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? தூ, முதல்ல உன் பொண்ணை கூட்டிட்டு வெளியில போயிடு. அவ்வளவுதான் மரியாதை. அம்மா சொன்னது காதுல கேட்கல? வெளியில போ. கெட் அவுட். ராமையா, திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வெளியில தூக்கி போடுங்க. சரிங்க. சபாஷ் மாப்ள, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். எனக்கு இவன் மேல இருந்த கோவத்துல வெட்டிலான்னு தான் நினைச்சு வந்தேங்க. ஆனா இவங்களை கொல்றதுக்கு பதிலா அப்படியே ஒதுக்கி வச்சிடலான்னு சொல்ற சொன்னா. அதனாலதான் விட்டேன். இப்ப நீங்களும் நல்ல முடிவுதான் எடுத்திருக்கீங்க. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் நம்ம மன்னிச்சு விட்டு இந்த வீட்டில் இருக்கிறவங்கள நாம மறுபடியும் முட்டாளாக்குறதுக்கு பதிலா இந்த மாதிரி துரத்தி விடுறது எவ்வளவு மேலு. என்ன பாக்குற? சீக்கிரமா உன் முகத்திரைய கிழிச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புவேன்னு சொன்னல. நான் சொன்னதை செஞ்சுட்டேன் பாத்தியா? எல்லாரும் சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்தி வீட்ல இருந்து அனுப்புறீங்கல்ல, பாத்துக்கிறேன். அப்படி ஒரு வாய்ப்பே அமையாது. போதுனா போடா, போ போங்க.
வாம்மா. ஏம்மா அதையே நினைச்சிட்டு இருக்க நீ? இனிமே அதை பத்தி யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. உன்னை பத்தின எல்லா விஷயமும் எழிலுக்கு தெரிஞ்சு போச்சு. இனி நீ என்ன பண்ணாலும் அவன் உன்னை நம்ப போறதில்ல. அவனை நீ நெருங்கவே முடியாதுமா. அப்புறம் ஏம்மா நீ அவனை நினைச்சிட்டு இருக்க? அவன் உன்னை நம்பும் போதே அவனோட உன்னை சேர்த்து வைக்க நான் படாத பாடுபட்டேன். இப்போ அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இனி எப்படிம்மா அவனோட சேர்ந்து வாழ முடியும்னு நினைக்கிற நீ? இல்லப்பா, சாதாரண பொண்ணுங்க மாதிரி நினைச்ச வாழ்க்கை கிடைக்கல. கிடைச்ச வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு புடிச்ச மாதிரி வாழலாங்கிற தத்துவம்லாம் எனக்கு செட் ஆகாது. நான் நினைச்சதுதான். நினைச்சது அடையிற வரைக்கும் என் மனசு ஆறாது. அந்த எழில் கையால தாலி கட்டி ஒரு நாளாவது நான் வாழ்ந்தே தீருவேன். என்னமோ போமா, நீ எப்பவும் இதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதான் எல்லா வழியும் அடப்பட்டு கிடக்க. அப்புறம் எப்படிமா அவன் உன் கழுத்துல தாலி கட்டுவான்? அது எப்படிமா நடக்கும் உனக்கு? நடக்கும்பா. இந்த மனோ நடத்தி காட்டுவான். நான் விருப்பப்பட்டதை அடையறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போவேன். அப்படியா? தோ பாருடா, சொல்லவே இல்ல. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை யார் இங்க வர சொன்னா? யாரு வர சொன்னாவா? பேசினபடி என்ன தேடி பணம் வந்திருந்தா நான் ஏன் உங்களை தேடி வர போறேன்? என்ன ஏன் மேடம் அலைய வைக்கிறீங்க? அதுக்காக வீடு தேடி வந்துருவியா நீ? நான் என்ன பண்றது? நீங்க பண்ண வேலைக்கு நான் உங்களுக்கு உடந்தையா இருந்ததுக்கு கேட்காமையே நீங்க எனக்கு பணம் கொடுக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? ஒவ்வொரு வாட்டியும் கேட்டு கேட்டு அலைஞ்சு தெரிஞ்சுதானே பணத்தை வாங்க வைக்கிறீங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? ஏய், என்ன மிரட்டுறியா? அப்படி கூட வச்சுக்கலாம். நான் மிரட்டுறேன் தான். இங்க பாருங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ கூட நான் நேரா எழில் கிட்ட போய் நான் தான் அந்த லாரியில போய் ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி செட் பண்ணேன். உண்மையிலேயே அது ஆக்சிடென்ட் இல்ல, பிளான் பண்ணி தான் கொலை பண்ணோம். எனக்கு எந்த மோட்டிவும் கிடையாதுன்னு சொல்லுவேன். என்ன நடக்கும்னு தெரியுமா? என்னடா நடக்கும்? சொல்றேன். அதுக்கப்புறம் எழில் யாரா கொலை பண்ண சொன்னதுன்னு கேட்பாரு. நான் மனோகரி மேடம் தான் இந்துவை கொலை பண்ண சொன்னாங்கன்னு சொல்லுவேன். இப்ப வேலை முடிஞ்சதும் பேசின பணத்தை கொடுக்காம இழுத்தடிக்கிறாங்க. அதனாலதான் உங்ககிட்ட உண்மையா சொல்றேன்னு சொன்னேன்னு வைங்க, என்ன ஆகும்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.